பல பெருமைகளை உடைய கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். 1000 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் தமிழர்களின் பொக்கிஷ கோவிலின் சிறப்பை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரம் ஆண்டுகள் பழமை, 160 அடி உயர விமானம், ஒரே கல்லால் ஆன 13 அடி உயர சிவலிங்கம், காணாமல் போன கோபுரங்கள், அடித்து உடைக்கப்பட்ட மண்டபங்கள், பெயர்த்து எடுக்கப்பட்ட திருச்சுற்று மாளிகை, இராணுவத் தளமாக மாறிய கோவில், இப்படி பல மர்மங்களை கொண்ட ஒரு மாபெரும் சரித்திர பூமிதான் கங்கை கொண்ட சோழேச்சரம். இலங்கை முதல் கடாரம் வரை பல தேசங்களை வென்றெடுத்த மாபெரும் மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் படைத்த மாபெரும் வெற்றி காவியம் இது. பல போர்களையும் படையெடுப்புகளையும் கடந்து இந்த கற்றளி இன்றும் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறதென்றால் சோழனின் பெருமையை என்னென்று சொல்வது? பற்பதக் குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனை முலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என கரூர் தேவர் முதல் ஒட்டக்கூத்தர் வரை சோழேச்சரத்தின் ஒப்பற்ற பெருமையை பாடாத புலமைகளே இல்லை. தன்னிகரற்று நிற்கும் இந்த புண்ணிய தளத்தின் புகழை தெரிந்து கொள்ள 1000 ஆண்டு வரலாற்று பக்கங்களை புரட்ட வேண்டும். சோழ சாம்ராஜ்யமே போற்றிக் கொண்டாடிய ஒரு பேரரசன் ராஜராஜ சோழன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதைப் போல தந்தைக்கு மிஞ்சிய தனையனாக சோழ குலத்தில் உதித்தவர்தான் முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனின் அருந்தவ புதல்வன், வீரம் என்ற சொல்லின் விளைநிலம், ஆளுமை, போர்த்திறன், தொலைநோக்கு பார்வை என ராஜேந்திர சோழனின் ஆற்றல்கள் ஏராளம். தந்தை ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் போர் தளபதியாக இருந்து வெற்றிக்கு அடித்தளமிட்டார். இவரின் கப்பற்படையை எதிர்த்து போரிட உலகில் ஒருவரும் இல்லை என்றே சொல்லலாம். வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டியதோடு கடல் கடந்து இலங்கை, சுமத்ரா, கடாரம், ஸ்ரீவிஜயம் ஆகிய கிழக்காசிய தேசங்களையும் வென்றெடுத்தார். ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் உச்சக்கட்ட சாதனைகளில் ஒன்று கங்கை படையெடுப்பு. வங்காளத்தின் பாலவம்ச மன்னனான மகிபாலனோடு போரிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகே கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் ராஜேந்திர சோழனின் பெயரோடு சேர்ந்து கொண்டது. இந்த மாபெரும் வெற்றியை உலகம் மறந்துவிடக் கூடாதென நினைத்த ராஜேந்திர சோழன் புதிய தலைநகரம், புதிய கோவில், புதிய ஏரி என 3 வெற்றி சின்னங்களை நிர்மாணிக்க திட்டமிட்டார். அதன்படி தந்தை உருவாக்கிய வளம் கொழிக்கும் தஞ்சை பூமிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் வன்னி மரங்கள் சூழ்ந்த ஒரு வறண்ட பகுதியை கங்கை கொண்ட சோழபுரம் என்ற சொர்க்கபுரியை உருவாக்கினார். அதன் அருகே சோழகங்கம் என்ற பெரிய ஏரியை வெட்டினார். அத்துடன் சோழபுரத்தில் அவர் படைத்த பெருவுடையார் கோவில் காலத்தால் அழியா கலை நயம். தந்தைக்கு சற்றும் சளைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே பல அதிசயங்களை உள்ளடக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவனுக்காக பெரிய கோவிலை கட்டினார் ராஜேந்திர சோழன். அதுவே கங்கை கொண்ட சோழேச்சரம். 2 ராஜகோபுரங்கள், 160 அடி விமானம், 2 அடுக்கு முன் மண்டபம், வட கைலாயம், தென் கைலாயம், மகிஷாசுரமர்தினி கோவில், சிம்ம கிணறு, பக்தர்கள் நிழலிலேயே கோவிலை சுற்றி வர 2 அடுக்கு சுற்று மாளிகை என பல அற்புதங்களோடு பிரம்மாண்ட கோவிலை படைத்தார். இங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களிலும் கலை நயம் மிளிரும். இது சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஆகச் சிறந்த அடையாளம்.
இந்த கோவிலுக்கு கங்கையில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு பூஜை செய்யப்பட்டுள்ளது. இத்தல மூலவர் சிவலிங்கமூர்த்தி கிழக்கு நோக்கியுள்ளார். பேருருவம் 13 அடி உயரம். ஆவுடையார் சுற்றளவு 60 அடி. இவை அனைத்தும் ஒரே கல்லால் ஆனவை. மூலவரின் அடியில் சந்திரகாந்தக்கல் பதிக்கப்பட்டுள்ளது. தந்தையை மிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காக ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் விமானத்தை விட கங்கை கொண்ட சோழேச்சரத்தின் விமானத்தின் உயரம் குறைவாகவே வடிவமைத்தார். ஒரு சிவலிங்கத்தை போன்று 8 பக்கங்களாக விமானத்தை உருவாக்கினார். ஆனால் முதலாம் ராஜேந்திரன் இங்குள்ள பெருமானுக்கு தஞ்சை பெருவுடையாரின் பெயரையே வைத்து வணங்கினார். இங்குள்ள நந்தியம்பெருமான் 20 அடி சுதை வேலை சிற்பமாக காட்சி தருகிறார். இத்தல இறைவனை போற்றி கரூர் தேவர் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் பதிகம் பாடியுள்ளார். கலிங்கத்து பரணி இங்கிருந்துதான் பாடப்பட்டது. விக்கிரம சோழன் உலா, 2ஆம் குலோத்துங்கன் உலா முதலியனவும் இங்கே பாடப்பட்டுள்ளன. சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறது இத்திருத்தலம். இத்தனை பிரம்மாண்டங்களை கட்டிய ராஜேந்திர சோழனின் சிலை இங்கே கட்டை விரல் அளவில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொண்டை முடியுடன் சிவபெருமானின் அடியாராகவே வாழ்ந்து மறைந்ததாக ராஜேந்திர சோழனின் சொல்லில் அடங்கா பெருமையை அந்த சிறிய சிலை குறிப்பிடுகிறது. நானூற்று 30 ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தில் 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் சொர்க்கபுரி என்றே சொல்லலாம். ஆனால் இன்று நாம் காணும் கங்கை கொண்ட சோழேச்சரம் கோவில் ராஜேந்திர சோழன் கட்டியதில் வெறும் 50% தான். மீதி இருந்த 50% பல்வேறு போர்களில் அழிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1311 தில்லி சுல்தானகத்தின் படைத்தளபதி மாலிகாஃபூர் இந்த கோவிலை சூறையாடி பொக்கிஷங்களை திருடி சிற்பங்களை உடைத்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பிற்காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோவிலை கைப்பற்றி இராணுவ முகாமாக பயன்படுத்தியதாகவும் தெரிகிறது. போரின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கி மேடையை இன்றும் இந்த கோவிலில் நம்மால் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ்காரர்கள் கொள்ளிடம் நதிக்கு குறுக்கே ஒரு அணை கட்ட முயன்றுள்ளனர். ஆனால் அதற்கு எங்கும் கற்கள் கிடைக்காததால் இந்த கோவிலின் பெரும் பகுதியை இடித்து இங்கிருக்கும் கற்களை கொண்டு அணை கட்டியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அப்படித்தான் கோவிலின் கோபுரம் இடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று மிஞ்சிய பகுதியே இத்தனை பிரம்மாண்டம் என்றால் அன்று முழுவதுமாக வடிவமைக்கப்பட்ட கற்றளி எத்தனை அழகோவியமாக இருந்திருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தின் பிரகதீஸ்வரர் ஆலயம் தற்பொழுது யுனெஸ்கோவால் உலகப் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழன் வெறும் வீர பராக்கிரமர் மட்டுமல்ல, கலை மற்றும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கியவர். அவரது ஆட்சிக் காலம் சோழ பேரரசின் பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் கொடுத்து சென்ற இந்த கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோவில் உலக அரங்கில் தமிழர்களின் அடையாளத்தை பறைசாற்றும் என்பதில் ஐயம் இல்லை. கம்பீரமான மன்னனாக ராஜேந்திர சோழனின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கட்டும்.